ரஜினிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்திருக்கும் சுந்தர் சி அவர்கள் விலகுனது. ஏன்னா அவருடைய அறிக்கையில் சொல்கிறாரு, நான் வந்து அடுத்தும் என்னுடைய பயணத்துக்கு வந்து இருவருடைய அந்த ஒத்துழைப்பையும் இவருடைய அட்வைஸையும் நான் கேட்டு தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போது அவர் டைரக்டர் அவர் நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் எனக்கான இந்த படத்துக்கு நான் செய்யக்கூடிய வேலைக்கு வந்து சம்பளம் இதுதான், அதை நீங்கள் கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் அட்வைஸ் நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பாலிஷ்டாக இதை வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தே தீரும். ரஜினிக்குமே ஒரு இமேஜுக்கு பெரிய அடிதான். ரஜினி படத்துல இருந்து டைரக்டர் விலகுறாரு, கமலோட தயாரிப்புல இருந்து டைரக்டர் விலகுறாங்கிறது. ஆமா, அவங்க 2 பேருக்குமே பெரிய ஒரு இமேஜ் சார்ந்த ஒரு அடிதான். இது வந்து முதல்ல ஏற்கனவே நான் சொன்னேன்ல ரோலக்ஸ் கேரக்டருக்கு அங்கேயே வந்து இது ஒரு முடிவாக ஒரு டிராப் பேக் வந்தது. இப்போ வந்து இது வரைக்கும் ரஜினி படத்துல இருந்து எந்த ஒரு இயக்குனரும் விலகுனதாக தெரியல. ரஜினி வந்து கூப்பிட்டு அவர் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருந்தும், அவரு கதை எழுத வாய்ப்பு இருந்தும், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து உட்கார வச்சு அழகு பார்த்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அந்த குணம் உள்ளவர் ரஜினி. அந்த குணம் உள்ளவருக்கே வந்து அவருடைய படத்துலேருந்து ஒரு இயக்குனர் வெளியேறி போகிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இது வரைக்கும் நடந்துராத ஒரு பெரிய வருத்தமான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு சுந்தர் சி விஷயத்தில் ரஜினி அவர்களுக்கு நடந்து போச்சு அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தம், கவலை அளிக்குது.